உண்மை என் வாழ்க்கையில் நான் ஒரு 22 வருடங்களாக நான் அறிந்து கொண்ட உண்மை, நான் அனுபவிக்கிற உண்மை. அதுதான் உங்க கூட ஷேர் பண்ண விரும்புகிற பிரச்சனை. நான் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ வாழ்க்கை போராட்டம் இந்த வாழ்க்கை தான். அப்போது என்ன டிஃப்ரெண்ட் பைபிளில் இருக்கும் கிறிஸ்தவர்கள் சொல்ல விரும்பல பைபிள். எனக்கு கிறிஸ்தவர் சொன்னால் பயமாக இருக்குது எனக்கு. அதனால் பைபிளில் புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு போராட்டம், எல்லாருக்கும் ஒரு போராட்டம். இதான விசேஷமாக பைபிளில் புதிய ஏற்பாட்டில் பார்த்தோன்னா பவுல் சொல்கிறார். பவுல் எப்படி சொல்கிறாருன்னா 2 தீமோத்தேயு 4வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல போராட்டத்தை போராட்டினேன். போராட்டம் அது நல்ல போராட்டம். அதுதான் சொல்ல விரும்புகிற ஃப்ரெண்ட்ஸ், நல்ல போராட்டம். அப்போது ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் புரியும் ஃப்ரெண்ட்ஸ். எப்படின்னா அது பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபீஸ், கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒரு ரெண்டு கவர்மெண்ட் எம்ப்ளாயி இருக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு எம்ப்ளாயி பார்த்தீங்கன்னா அவர் வேலை செய்யும்போது அநேகம் என்ன பண்ணுறாங்க, லஞ்சம் கொடுக்குறாங்க. வாங்க இது வச்சுங்க. அவன் ஏன்னா தேடி வரவங்களுக்கு இவர் என்ன பண்ணுறாரு, உதவி செய்கிறார், நன்மை செய்கிறாரு. ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேருந்து நன்மை செய்கிறார். அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, சந்தோஷமாக பாராட்டி இப்போ வருத்தத்தோடு இல்லை சந்தோஷமாக கொடுத்துட்டு போகிறாங்க. வாங்க பிரதர் நீங்கள் வச்சிங்க, இந்த காசு வச்சிங்க, இது வச்சிங்க சொல்லிட்டு நிறைய லஞ்சம் கொடுக்குறாங்க. இவர் என்ன பண்ணுறாரு, இவர் என்ன சொல்கிறாரு, நான் யாரும் கட்டாயப்படுத்திலாம் நான் இந்த கட்டாயப்படுத்தி நான் லஞ்சம் வாங்கலை, அவங்களா கொடுக்குறாங்க, விருப்பப்பட்டு கொடுக்குறாங்க, நான் வாங்கிக்கிறேன், அதெல்லாம் தப்புன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, ஒரு ஊழியர் என்ன பண்ணுறாரு, ஒரு புரிதலுக்காக சொல்கிற ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஊழியர் என்ன பண்ணுறாரு, நல்லா லஞ்சம் வாங்கி நல்லா என்ன பண்ணுறாரு, நிலங்களை வாங்கி போடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா நல்லா மாடி வீடு கட்டிக்கிறாரு, ஒரு சொந்த கார் நல்லா வாங்கிக்கிறாரு, இவர் ஹாப்பியாக இருக்காரு. அதே ஆஃபீஸில் இன்னொரு ஊழியர் இருக்கிறாரு. அந்த ஊழியர் பார்த்தீங்கன்னா அவரும் நன்மை செய்கிறாரு. ஆனால் யார் காசு கொடுத்தாலும் அது வாங்க மாட்டேங்கிறாரு. ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிற வாங்க மாட்டேங்கிறாரு. ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா யார் காசு கொடுத்தாலும் இவர் வாங்குறது கிடையாது. லஞ்சம்லாம் இவர் விரும்பத்தில் லஞ்சம் வாங்குறதுல அதை விருப்பப்பட்டு கொடுத்தா கூட இவர் வாங்குறதில்ல. அப்போ இவர் பார்த்தா இவர் சாதாரண ஒரு சின்ன வீட்டில் இருக்கிறாரு, சின்ன வாங்கணும், சின்ன ஒரு சிம்பிளான ஒரு வாழ்க்கை தான். அப்போ இந்த பூமியில் எல்லாரும் பார்க்கும்போது நினைப்பாங்க, என்னடா 2 பேர் பார்க்கும்போது பூமியில் உலகத்தார் அதாவது எல்லா மக்கள் பார்க்கும்போது என்ன பண்ணுவாங்க, பாடுறா அவன் பாடுறா சூப்பராக வந்துட்டான், சொந்த கார் வாங்கிட்டான்டா, டேய் அடப்பா 3 அடுக்கு மாடி வீடு கட்டான்டா, அட்டடா இவன் பாடுறா, டேய் சூப்பரா ஒரு 10 ஏக்கர் இடம் வாங்கிட்டான்டா, கடவுள் இவன் கூட தான் இருக்கிறாரு, கடவுள இவனுக்கு கொடுத்தா இருக்கிறார், இவன் ஆசீர்வதிக்கிறார் இருப்பார். எப்படி உண்மையில மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதம் பெறுவான்னு நீதிமொழியில் வசனம் இருக்குது. இவர் சூப்பர்ப்பா, இவர் நீதப்பா, கடவுள் கொடுக்குறாருப்பா, உள்ளது எல்லாம் என்ன கடவுள் இவர் கூட தான் கடவுள் இருக்கிறாரு. இவர் பார்த்தீங்கன்னா நேர்மையார், இன்னொரு ஊழியர், சக ஊழியர் பார்த்தீங்கன்னா இவர் நேர்மையாக இருப்பார், உண்மையாக இருப்பார், லஞ்சம்லாம் வாங்க மாட்டார், நேர்மையாக இருப்பார். இவர் பார்த்து சாதாரண வீட்டில் தான் இருப்பார், சாதாரண ஒரு வாழ்க்கை தான் வாழ்வார். ஆனால் உலகத்தை என்ன பண்ணுவாங்க, இவன் வேஸ்ட், இவன் சபைக்கு போட்டவன்,